ஆஸ்கார் விருது வழங்கும் விழா அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் நேற்று நள்ளிரவு நடந்தது. இந்த விழாவில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு நடிகர் ஒருத்தர் ரொம்ப அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரையும் திக்குமுக்காட வச்சிருக்காரு. அந்த என்ன அப்படின்னாக்க, ஒவ்வொரு வருஷமும் இந்த விருது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த துறையில் சிறப்பு மிக்கவா இருக்கக்கூடிய ஒரு நடிகர்களை கூப்பிட்டு அடுத்த விருது அறிவிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆடை வடிவமைப்பாளர், த பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் அவார்டு அறிவிக்கிறதுக்காக ஜான் சீனா அப்படிங்கிற ஒரு நடிகரை கூப்பிட்டுருக்காங்க. இவர் யார் அப்படின்னா, முன்னாள் மயிலுத்த வீரராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கடந்த ஒரு 4-5 வருஷமாக சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் ஆகி சினிமாவில் படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால கடந்த ஆண்டு கூட அந்த ஆஸ்கார் விருதில் அவருக்கு ஏதோ ஒரு விருதும் கிடச்சிருக்கு. அந்த நடிகரை வந்து கூப்பிட்டு இந்த பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் யார் அப்படிங்கிறத அறிவிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் முதல்ல அவர் பேர் சொன்னோன்னே அந்த மேடைக்கு சைட்லேருந்து தலையை மட்டும் தெரிகிற மாதிரி எட்டி பார்த்துருக்காரு. உடனே ஈகளெல்லாம் கிளாப் பண்ண தொடங்கியிருக்காங்க. அப்படியே நடந்த ஒரு சின்ன ஒரு அட்டையை மட்டும் எடுத்து முன்பக்கம் மறைச்சபடி நிர்வாணமாக மேடையில் விழ ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்த உடனே அங்கே விழா குழுவினருக்கும் சரி, இருந்த ஆடியன்ஸும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு தெரியலன்னு அப்படியே மைக்கிட்ட வந்தார். மைக்கிட்ட வந்து த பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் கோஸ் டூ அப்படின்னு அவர் சொன்ன உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பிரமிடு வடிவத்தில் ஒரு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை கையில் கிடைச்சதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அதை மாட்டிக்கிட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் யார் படம் அப்படிங்கிறத அறிவிச்சார். தி புவர் டைம்ஸ் அந்த படத்துக்கு தான் அந்த விருது அறிவிச்சார் அவர். ஸோ அந்த விருது அறிவித்த உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம் சிரிப்பொலை, அப்புறம் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரியாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் மைக்கை பிடிச்சி அலௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம், இந்த மாதிரியான ஒரு விழாவில் வந்து ஆண்களுக்கு உடை கொடுக்கப்பட்டது நகைச்சுவையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு வெளில போயிருக்காரு. இதை தாண்டி ஒரு விஷயம் நடந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, கடந்த ஆண்டு வந்து நம்ம RRR ராஜமௌழி இயக்கிய RRR படத்துக்கு இடம்பெற்ற வந்து நாட்டு பாடலுக்கு ஆஸ்கார் விருது கிடைச்சிது. அந்த மாதிரியான இந்த ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவிலையும் ஒரு சிறந்த பாடலுக்கான விருது அறிவிக்க நேரம் வந்தது. அப்போ அறிவிக்க உடனே அந்த பேக்ரவுண்டில் சாங் வந்து நாட்டு சாங்கை தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டும் ஆஸ்கார் மேடையை நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து போன RR படத்தினுடைய பாடல் அலங்கரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆஸ்கார் விருதுல சவுத் இந்தியா ஒரு மறைக்க முடியாத பேரா கிடைச்சிருக்கு. நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.